हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையுடைய 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயம் 3 பகுதிகள். முதல்ல அர்ஜுனுடைய கேள்வியுடன் தொடங்குகின்றது. அப்புறம் கிருஷ்ணர் எது அருவம் சிறந்ததா உருவம் வழிபாடு சிறந்ததா அப்படிங்கிறத பற்றி விவரிக்கின்றார். அப்புறம் கிருஷ்ணர் அந்த பக்தியினுடைய நிலைகள், பக்தியினுடைய வெவ்வேறு நிலைகளை பற்றி விளக்குகின்றார். அந்த பக்தியோட நிலைகள் முதல்ல என்ன பார்த்தோம்னா, கிருஷ்ணர் முதல்ல மனதை மேல் நிலைநிறுத்து அப்படிங்கிறாரு. அது முடியாட்டி புத்தியை நிலைநிறுத்து அர்ஜுனா அப்படிங்கிறாரு. அதுவும் முடியாட்டி என்ன பண்ணுறாரு, இந்த பக்தி தொண்டை அந்த சாதன பக்தி பயிற்சி, பக்தியை தொண்டை பயிற்சி செய், பக்தி தொண்டை பின்பற்று, பயிற்சி செய், அதன் மூலமாக உன்னுடைய மனதையும் புத்தியையும் என் மீது நிலைநிறுத்து அப்படிங்கிறார். அதுவும் முடியலன்னா கிருஷ்ணன் எனக்காண்டி உன்னுடைய புலன்களை எனக்காண்டி உபயோகப்படுத்த, உன்னுடைய புலன்களை எனக்காண்டி வேலை பார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாவிட்டால் குறைஞ்சபட்சம் வேலை பார்ப்பவர்களுக்காவது உதவி செய் அப்படிங்கிறார். அந்த மாதிரி முடியாட்டி உன்னுடைய பலம், அந்த அந்த செய்யக்கூடிய அந்த செயலினுடைய பலத்தையாவது எனக்கு அர்ப்பணம் செய், எனக்கு அர்ப்பணம் செய், இல்லாட்டி வேறு எதுக்காவது தியாகம் செய், எனக்காண்டி கூட அர்ப்பணம் செய்யாட்டி கூட வேறு எதுக்காவது தியாகம் செய்ய அப்படிங்கிறார். அது நேரடி வழிமுறைன்னு பார்த்தோம். அப்படி முடியாட்டி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது ஞானத்தை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய். எனக்கு பழத்தின் மேல் மிகவும் ஆசை இருக்கின்றது, பற்றுதல் இருக்கின்றது, அதை விட்டு கொடுக்க முடியவில்லை. இப்போ ஞானத்தை வளர்த்துக்கொள். ஞானத்தை வளர்த்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒரு உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற உனக்கு ஒரு ஞானம் வரும். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும். அதன் மூலமாக ஞானத்தின் மூலமாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ தியானத்தில் ஈடுபடலாம். தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆம், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நீ பழத்தை விட்டுக் கொடுக்க முடியும். பழத்தை விட்டுக் கொடுக்க முடியும். இதனால பழம் விட்டுக் கொடுப்பது முக்கியமானது அப்படின்ட்டு பார்த்தோம். கிருஷ்ணர் இதை இந்த 2வது பகுதியில் விளக்கினார். அப்புறம் 3வது பகுதியை கிருஷ்ணரை கிருஷ்ணரை ஈர்க்க வேண்டும். கிருஷ்ணரை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி குணங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன மாதிரி குணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த கடைசி பகுதியில் பார்த்துட்ருக்கோம். நம்ம முக்கியமாக பார்த்தது இந்த இந்த எல்லாத்துக்குமே ஒரு அச்சாணி, எல்லா குணங்களுக்கும் அச்சாணி என்னது அப்படின்னா பக்தி. பக்தி இருந்தால் தான் அந்த குணங்கள் எல்லாமே நம்மளால் நிரந்தரமாக இந்த குணங்களை நம்மளால் வைத்துக்கொள்ள முடியுமே தவிர, இல்லாட்டி நம்ம அந்த குணங்கள் நமக்கு அப்பப்போ போயிட்டுருக்கலாமே தவிர நிரந்தரமாக அந்த குணங்கள் இருக்க முடியாது. அதான் இந்த பாகவதமில் பக்தி தொண்டு இல்லாத ஜட செயலில் ஈடுபடும் ஒருவருக்கு எந்த ஒரு நல்ல குணங்களும் இருக்காது அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த பகவானிடம் அனன்ய பக்தி களப்பற்ற பக்தி இருக்கவங்களுக்கு தான் அனைத்து விதமான தேவர்களுக்கு உரிய குணங்கள், அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாகவதமில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வாரம் இந்த 2 ஸ்லோகங்கள் 13, 14 பார்த்தோம். அதில் கிருஷ்ணன் என்னென்ன குணங்கள் சொன்னார்னா பொறாமையின்றி இருப்பது, எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக இருப்பது, அப்புறம் தன்னை உரிமையாளனாக கருதுவது, நான் தான் உரிமையாளன், நான் தான் உரிமையாளன் அப்படிங்கிறது கருதாமல் இருப்பது, அப்புறம் அகங்காரத்திலிருந்து விடுபடுவது, இன்ப துன்பங்களிலிருந்து சமநிலையுடன் இருப்பது, சகிப்புத்தன்மையுடன் எப்பொழுதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றது. அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் முக்கியமாக தனது மனதையும் பக்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அந்த மாதிரி உள்ளவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். பல கதைகள் பார்த்தோம். இந்த வாரம் 15வது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணன் அதை பற்றி தொடரப் போகின்றார். அதை பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. यस्मान्नोत्विचते लोको लोकान्नोत्विचते स यः हर्षामर्षभयोद्वेगैर्मुक्त्यो मुक्तो च च मे प्रियः
யாருக்கும் தொல்லை கொடுக்காமலும், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம், துன்பம், பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து அந்த குணங்கள பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ம். வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அ "யஸ்மான் நோத் விஜ்ஜதே லோகான் நோத் விஜ்ஜஸ்தே" அப்படின்னா அதாவது அ உத்விஜ்ஜதே அப்படின்னா வந்து சஞ்சலமடைவது. சஞ்சலமடைவது. சஞ்சலமடையாமல். அதாவது வந்து யாராலும் வந்து ஒண்ணு வந்து யாருக்கும் தொந்தரவு குடுக்காமல் இருக்கணும். அப்புறம் யார் நமக்கு தொந்தரவு குடுத்தாலும் அதனால பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். தொல்லை கொடுக்காமலும், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமலும், வந்து யார் நமக்கு தொந்தரவு செஞ்சா கூட வந்து அத வந்து அ பொறுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம். அதான் விஜயத்தை அந்த 2 இதுலயும் வந்து சொல்லியிருக்காரு கிருஷ்ணன். விஜயத்தை அப்படின்னு. அப்படிதான் ஹர்ஷங்கிறது வந்து இன்பம். ஹர்ஷா அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. ஹர்ஷங்கிறது வந்து இன்பம். அ அம அமர்ஷங்கிறது வந்து துன்பம். ஹர்ஷம், அமர்ஷா அப்புறம் பயம். பயம், பயோத். உத்வேகை அப்படின்னா அந்த கவலை. கவலை இல்லாட்டி வந்து அந்த ஒரு ஏக்கம். ஏக்கம். அதுலேருந்து யார் வந்து விடுபட்டு முக்தங்கிறது வந்து விடுபடுறது. முக்திங்கிறது வந்து விடுபடுதல். அ யச்ச மே பிரியக அப்படிங்க. அந்த மாரி இருக்கவங்க வந்து எனக்கு வந்து மிகவும் பிரியமானவர்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ அந்த வந்து அதான் பக்தனுடைய குணங்களை வந்து கிருஷ்ணன் மேலும் வந்து சொல்றாரு. பக்தனுக்கு வந்து அந்த வந்து கஷ்டம், ஏக்கம், பயம் இந்த மாரி எந்த ஒரு அதிருப்திக்கும் உள்ளாவதில்லை. எல்லாரிடம் வந்து அன்புனால அப்புறமேட்டு அவர் வந்து மற்றவருக்கு கவலைப்படக்கூடிய விஷயமாவும் நடப்பதில்லை. ஸோ 2 முக்கியம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு குடுக்குறதில்ல. அடுத்தவங்க வந்து என்ன செஞ்சாலும் சரி, அதனால வந்து அவங்க வந்து தொந்தரவு அடைவதும் இல்லை. அ தொந்தரவு அடையவும் இல்லை. பிரகலாதன் வந்து ம், அவருடைய தந்தை. தந்தை வந்து மீண்டும், மீண்டும் வந்து அவருக்கு தொந்தரவு குடுத்துட்டே தான் இருந்தார். தொந்தரவு குடுத்துட்டே இருந்தார். இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த திரும்ப வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு திரும்ப தொந்தரவு குடுக்கல. அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அது த த எந்த ஒரு கலக்கத்துக்கும் உட்படவே இல்லை. ம் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் எவ்வளவோ தொந்தரவு குடுத்தாங்க. ம் பிரகலாதனுக்கு வந்து எவ்வளவோ தொந்தரவு குடுத்தாங்க. ஹிரண்யகசிபனுடைய அ கட்டளையின்படி அவருடைய சேவகர்கள் வந்து அவரை வந்து பலமுறை அவருக்கு வந்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். எவ்வளவோ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாரி ஒரு இதனால செஞ்சா கூட வந்து அதனால வந்து அவர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையவில்லை. எந்த ஒரு பாதிப்பும் அடையவில்லை. வந்து அந்த மாரி வந்து பகவானுடைய அந்த கருணையினால் அந்த வெளித்தொல்லைகள் எல்லாமே உடலுக்கு வரக்கூடிய தொல்லைகள். அதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவு பக்தன் வந்து ஒரு பயிற்சி பெற்றுள்ளான். பயிற்சி பெற்றுள்ளான். அந்த மாரி அதே நேரத்தில வந்து இன்பம், துன்பம், பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் இருப்பது. சமநிலையுடன் இருப்பது. அதாவது பக்தன் வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து ஈடுபட்டிருக்கின்றான். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கனால வந்து பௌதிக சூழ்நிலைகள் வந்து ம், ம். எந்த ஒரு கலக்கத்தையும், எந்த ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. கவலையும் ஏற்படுத்துவதில்லை. அந்த பொதுவா வந்து அ இந்த பௌதீக உலகத்தில இருக்கிறவங்க வந்து அந்த ஜட உலகம், அந்த புலனுணர்ச்சி. புலனுணர்ச்சிக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சதுனா வந்து நமக்கு பிடிச்ச மாரி ஏதாவது கிடைச்சதுனா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதே நேரத்தில வந்து நமக்கு பிடிக்காத விதத்தில வந்து ஏதாச்சும் நடக்கும்போது வந்து சோகத்தில, ஏக்கத்துடன் இருக்கின்றோம். அப்புறம் வந்து அதனால வந்து ஒரு பொறாமை குணமும் வருகின்றது. பொறாமை குணம் வருகின்றது. அதே மாரி நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க வந்து நம்மள வந்து பழிவாங்க போறாங்க. அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா வந்து என்ன நினச்சிட்டுருக்கோம், அத நினச்சு பயந்துகிட்டு இருக்கோம். பயந்துகிட்டு இருக்கோம். அதே மாரி வந்து நம்ம வந்து ஏதாவது வெற்றிகரமா நம்ம நடத்தணும்னு நினைக்கிறோம். முடியலன்னா வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சோர்வடைஞ்சிடுறோம். சோர்வடைஞ்சிரும். ஆனா பக்தர்கள் வந்து இந்த ஒரு தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்பாற்பட்டவர். வந்து இதில இந்த வந்து மறுபடியும் பிரகலாதன வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அவர் வந்து ஒரு பெரிய மலை உச்சி இடத்துலருந்து தூக்கி எறியுறாங்க. தூக்கி எறியுறாங்க. இருந்தாலும் வந்து அதில வந்து இன்பம், துன்பம், பயம் எல்லாமே அது ஒரு கலந்திருக்கு. இருந்தாலும் அனைத்தும் கவலை இருக்கும்போது வந்து அவர் வந்து சமநிலையுடன் இருக்கின்றார். ஏன் அப்புட்ன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கின்றார். அதனால வந்து அவருடைய இந்த பௌதிக சூழ்நிலையில் வந்து அவரை வந்து ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு சொல்றேன். வந்து இந்த மாரி வந்து ஜடபாரதனுடைய கதை, பரத மகாராஜுடைய கதைய வந்து நம்ம பார்த்துருக்கோம். பரத மகாராஜ் வந்து எப்படி வந்து முதல்ல வந்து அரண்மனையில இருப்பாரு. அதை விட்டு அ துறவறம் பூண்டு வந்து காட்டுக்கு வருவாரு. அப்புறம் வந்து ஒரு மானை பத்தி எப்படி இது வருவாரு. அப்புறம் ஒரு மான்
மானா பிறவி எடுப்பார். அப்புறம் வந்து கடைசி வந்து ஜடபரதன். ஜடபரதன பிறவி எடுக்கும்போது வந்து ஒரு ஜடம் ஜடம் மாரி தான் இருந்தார். அவருடைய அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய அம் சகோதரர்கள்லாம் வந்து அவரை வந்து ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமாக நடத்திக் கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு மானம், அவமானம் எதையுமே பார்க்காம வந்து அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார். சமநிலையுடன் இருந்தார். அப்புறம் வந்து ஒரு முறை வந்து அந்த காளி பக்தர்கள் வந்து அந்த காளிக்கு வந்து ம் ஒரு நரபலி நரபலி கொடுப்பதற்காண்டி ஒரு ஆள தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜடபாரதன பார்த்தோனே, "ஓ! இவன் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கானே! இவன வந்து நரபலி கொடுக்கலான்னு" சொல்லி வந்து அவன தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போம்போது வந்து அவனை குடுத்துட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அறுபடை ச ச உணவு ஒரு வகை வகையான உணவு வந்து முதல்ல படைப்பாங்க. படைச்சோனே வந்து அது வந்து பரத் மகாராஜ் வந்து அதை வந்து அம் ஏற்றுக்கொண்டார். அத சாப்பிட்ட உடனே என்ன பண்ணாரு, அவர் வந்து நரபலிக்கு வந்து தயாரானார். அவருக்கு வந்து உணவு படைத்தம்போது வந்து நம்மள மாரி தான் நெனைப்போம். உணவு படைத்தம்போது, ஆஹா இன்பம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து இந்த மாரி காளிக்கு பலி கொடுக்க போறாங்க, நரபலி கொடுக்க போறாங்கன்னே வந்து துன்பம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா அவர் வந்து 2லயுமே வந்து அவர் வந்து எப்படி இருந்தாரு? சமநிலையில தான் இருந்தார். அவங்க வந்து உணவு படைத்த பொழுதும் சரி, அடுத்து வந்து அ நரபலி கொடுக்க போம்போது சமநிலையில தான் இருந்தாரு. ஆனா வந்து காளி தேவி வந்து ஒரு பக்தனுக்கு இந்த மாரி நடக்கக்கூடிய கொடுமைய வந்து பார்த்துக்கொள்ள முடியாமல், அந்த காளி தேவி வந்து அ ம் அங்க வந்து அவதரித்து என்ன பண்ணாங்க, அந்த அந்த கயவர்களை வந்து கொன்றார்கள். கயவர்களை கொன்று ஜடபரதனை வந்து காத்தார்கள். அப்படி முடிச்சதுக்கப்புறம் ஜடபரதன் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து, அங்க வந்து அந்த 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 நாட்டினுடைய மன்னர் ரகுகணா வந்து பல்லக்கு தூக்குறதுக்கு வந்து ஒருத்தர் ஆள் தேவைப்பட்டது. உடனே வந்து அவன கூப்பிட்டு தூக்க சொன்னாங்க. ஜடபரதன கூட தூங்க சொன்னபோது, வந்து ஜடபரதன் வந்து வழியில இருக்கக்கூடிய எறும்பெல்லாம் இருந்ததுனால வந்து அதை வந்து மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போயிட்டே இருந்தார். அப்போ வந்து அந்த மன்னர் என்ன பண்ணாரு, அவமானம் கொடுக்கின்றார். "என்னது நீ வந்து சரியா சாப்பிடலையா? உனக்கு வந்து உடம்புல சத்தே இல்லையா? இப்படி வந்து நீ வந்து அங்கிட்டு, இங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார தூக்கிட்டு போறேன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஒரு வன்மையாக பேசிக் கொண்டிருப்பார். அதையும் அவர் ஏத்துக்கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கும்போது வந்து அவர் வந்து அ "மன்னா நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து அப்போ வந்து அ ஒரு ஆன்மீகத்தில வந்து அவர் பேசத் தொடங்குவார். அப்பதான் வந்து அவருக்கு தெரியும். அது இவர் வந்து இவ்வளோ ஒரு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவாரு அவர் வந்து ரகுகணா முன்னர் வந்து பல்லக்கிலேருந்து கீழ இறங்கி சிதம்பரத்தினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கோரி, "நீங்கள் யார்?" அப்படின்னு சொல்லி வந்து அவரைப் பற்றி கேட்பார். அப்போ வந்து முதல்ல வந்து மானம், அவமானம் 2மே மாறி மாறி வந்துட்டே இருந்தது ஜடபரதனுக்கு. ஆனா எல்லா ஒரு நிலையிலும் வந்து சமமாக இருந்தார். ஸோ வந்து வந்து யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம், துன்பம், பயம் மற்றும் கவலை சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகம். கிருஷ்ணர் தான் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு ஒரு பக்தருடைய குணத்தில பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாமே ஒரு அடக்கமா தான் இருக்கும். 16வது ஸ்லோகம். அன்பேக்ஷகதசீர்த்தஷ உதாசீனோ கத்வயதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தா சமே பிரியः. எவனொருவன் சாதாரண செயல்களைச் சார்ந்து வாழாமல், தூய்மையாக, நிபுணனாக, கவலைகளின்றி, எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக, ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ, அத் எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அனபேக்ஷங்கிறது நடுநிலை. சச்சிங்கிறது வந்து தூய்மை. தக்ஷங்கிறது வந்து ஒரு நிபுணன். உதாசீனம்ங்கிறது வந்து உதாசீனமா இருக்கிறது. நம்ம வந்து சொல்லுவோம்ல, என்ன சொன்னாலும் உதாசீனம் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா வந்து, எத பத்தியும் கவலைப்படாம, சட்டை பண்ணாம இருக்கிறது. கவலை இல்லாம. கத்வது கத்வ மத் கதவயத்தக அப்படின்னா வந்து துன்பங்கள். எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபட்டு. சர்வ ஆரம்ப பரித்தியாகினா வந்து எல்லா முயற்சிகள்லேருந்து துறப்பவன். எல்லா முயற்சிகளிலும் துறப்பவன். நான் வந்து வேலை செய்யாதவன் இல்ல. நான் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில வந்து ஈடுபடுபவன். அந்த மாரி இருக்கப்படும். அந்த மாரி இருக்கக்கூடிய யோமத் பக்த அந்த மாரி இருக்கக்கூடிய எனது பக்தன் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல், இந்த பக்தன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜட செயலுக்கு வந்து அதுக்காண்டி பண்ணணும், இதற்காண்டி பண்ணணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறவன் கிடையாது. வந்து ஹனுமான் பார்த்தா வந்து அ பெரிய பெரிய செயல்கள்லாம் செஞ்சாரு.
பெரிய பெரிய செயல்லாம் செஞ்சார். ஆனா வந்து அந்த செயல்கள் வந்து சாதாரண செயல்கள் இல்ல. சாதாரண செயல்கள் இல்ல. அந்த செயல்கள் அனைத்துமே வந்து ராமருடைய சேவைக்காண்டி செய்யப்பட்ட செயல்கள். ராமருடைய சேவைக்காண்டி செயல்பட்ட செயல்கள். வந்து இங்க வந்து ஒரு சஞ்சீவி மலைய வந்து ஹனுமான் வந்து தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு போறார். வந்து அதனால வந்து அந்த சஞ்சீவி மலையில உள்ள மூலிகையை சாப்பிட்டா நமக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில வந்து அவர் வந்து செய்யல. அதாவது லக்ஷ்மணனை காப்பாற்றுவதற்காண்டி ராமரனுடைய சேவையில் ராமருடைய சேவையில் ஈடுபடுவதற்காண்டி சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் வந்து தூய்மையாக, நிபுணனாக, கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டால் ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யறவனாக உள்ளான். அனுமன் வந்து அ சீதையை பார்க்க தேடும்போது வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த கடல் தாண்டி செய்வார். கடல் தாண்டி செய்யும்போது வந்து அந்த மகேந்திர பருவம், அந்த மகேந்திர மலையிலிருந்து அவர் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கடலை கடந்து செல்லும் வழியில். அந்த மாரி வரக்கூடிய ஒரு இடையூறு வந்து சூரசா. சூரசாங்கிறது வந்து ஒரு அரக்கி. அந்த அரக்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஹனுமான்ட்ட வந்து உடனே நீ வந்து எனக்கு வந்து பிரம்மாட்ட வந்து ஒரு வரம் வந்திருக்கு. இந்த கடல கடந்து போறவங்க யாரா இருந்தாலும் என்னுடைய அ வாயுக்குள் நுழைந்து சென்று தான் செல்ல வேண்டும் அப்படின்னு. அதுக்கு வந்து அரக்கி வந்து அவனை உண்டு விட வேண்டும் உண்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உடனே வந்து ஹனுமான் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து முதல்ல வந்து தன்னுடைய உடலை வந்து பெரிதாக்கிக் கொண்டே செல்வார். உடனே அந்த அரக்கியும் பெரிதாக்கிட்டே இருப்பாங்க. உடனே மறுபடியும் வந்து பெரிதாக்கணும்னா மருந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அவர் வந்து யோசிப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அ நான் வந்து இங்க வந்து ராமருடைய சேவைக்கு வந்த நேரத்தில வந்து, இப்போ வந்து நான் பெரியவனா, நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு பலன். நான் பெரிய பலனா, நீ பெரியவனா? அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம். அந்த பலனுக்காண்டி நான் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். ஆனா வந்து முதல்ல வந்து என்ன சொல்வார்னா வந்து, தாயே வந்து அந்த பிரம்மதேவனுடைய வரத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது என்னால் முடியாது. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவருடைய சேவைக்காண்டி செஞ்சுட்டுருக்கேன். அந்த சேவை முடிந்தவுடன் நான் வருகின்றேன். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வரத்தை பூர்த்தி செய்கின்றேன். அதுதான் முதல்ல சொல்லுவார். ஆனா அந்த வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்பதான் வந்து அந்த ஒரு பக்தன் வந்து ஒரு நிபுணனாக இருக்கின்றான். நிபுணனாக இருக்கின்றான். ஒரு சாதாரணமாக வந்து இந்த மாரிலாம் இருக்கும்போது வந்து அந்த அந்த மாரி ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அந்த மாரி ஒரு அழகான பேசுகின்றார். ஒரு அதுதான் நிபுணன். நிபுணன்ங்கிறது வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் எனக்கு வியாபாரத்தில அவர் தான்ப்பா பெரியவரு. அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிபுணன் கிடையாது. இங்க நிபுணன்கிறது வந்து சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எது தர்ம காரியங்கள் அதன்படி நடப்பது. அதன்படி நடப்பது. யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாருடைய அந்த பிரம்மதேவனுடைய வரம். அதுவும் பொய்யாகக்கூடாது. அதுதான் வந்து இப்போ வந்து ஹனுமானுடைய எண்ணம். அந்த மாரி இருக்கிறது வந்து நிபுணன். அந்த மாரி கவலை என்னுடைய உடல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு கவலை. ஒரு கவலை கிடையாது. அந்த ஒரு கவலை கூட கிடையாது. அந்த ஒரு அதனால இருக்கக்கூடிய வலி, அந்த மாரி எதுவுமே கிடையாது ஹனுமானுக்கு. என்ன சொல்றேன்னா வந்து, நான் வந்து ராமருடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றேன். அதுதான் வந்து ஒரு தூய்மையான நிலை. தூய்மையான நிலை வந்து நம்ம வந்து பகவானுக்காண்டி தொண்டு செய்வது. அதற்காண்டி நான் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாரி வந்து அதுக்கப்புறம் வந்து உடலை பெரிதாக்கிக் கொண்டே செல்லலாம். சரி அதுக்கு வந்து சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை சூரசா. வந்து "நீ என்ன ஏமாற்ற பார்க்கின்றாய்" அப்படின்னோனே வந்து அவர் வந்து உடலை பெரிதாக்கிக் கொண்டே பார்த்து அப்புறம் வந்து சின்னதாகி என்ன பண்ணிட்டாரு வந்து, "நான் எதுக்காண்டி உங்க கூட போட்டிட்டு இருக்கேன்? போட்டி போட்டுட்டு இருக்கேன். அகங்காரம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன சொல்லலாம், "வெட்டியான அந்த பலனுக்காண்டி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன்." அப்படி சொல்லி தன்னுடைய உடலை மிகவும் சிறிதாக்கிக் கொண்டு அ சூரசாவனுடைய வாயில் புகுந்து கொண்டு வெளியே வந்தார். நான் வந்து இப்ப வந்து பிரம்மதேவனுடைய வரத்தை பூர்த்தி செய்து விட்டேன். நிபுணன். அதுதான் நிபுணன். அகங்காரம் இன்றி நான் பெரியவனா, நீ பெரியவனா என்ற ஒரு வெட்டி முயற்சி. அதற்காண்டி முயற்சி செய்துள்ளார். அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். பக்தன் வந்து நடுநிலையில் இருப்பது. பக்தனுக்கு வந்து உடலையும், ஆத்மாவையும் சேர்த்துக் கொள்வதற்காண்டி பணம் சேமிப்பது அவசியம். அவசியம். ஆனால் வந்து அதற்காண்டி வந்து நம்ம வந்து பெருமுயற்சி செய்யக்கூடாது. பெருமுயற்சி செய்யக்கூடாது. அதான் வந்து ஏதேனும் ஒரு முயற்சியில் வந்து தேவையில்லாமல் ஈடுபடுவது. தேவையில்லாமல் ஈடுபடுவது. அதற்காண்டி வந்து நம்ம வந்து எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. எந்த ஒரு கடவுளினாலுடைய முயற்சியினால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்து என்ன கிடைக்கின்றதோ, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கா? சரி ஓகே. அப்படின்னு சொல்லி அத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேண்டும். அது இல்லாம வந்து அ 12 மணி நேரம் வேலை பார்க்குறது, 16 மணி நேரம் வேலை பார்க்குறது, எங்க பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து ஒரு தேவையில்லாத நிலை. அதே மாரி பக்தன் வந்து எப்பொழுதுமே வந்து தூய்மையாக இருக்கின்றான். வெளிப்புறமும் சரி,
உள்புறமும் சரி. ஒரு பக்தர்கள் வந்து 2 முறை குளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை குளிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி வந்து அ ம். பக்தன் வந்து உடலை எப்படி தூய்மையா வச்சுக்கலாம் அப்டின்னா வந்து, பிரசாதம் மட்டும் சாப்பிடுவது. பிரசாதம் மட்டும் சாப்பிடுவது. அப்புறம் வந்து தினசரி காலையில எழுந்திரிச்சு நாம ஜெபம் செய்வது, பிரசாதம் உண்வது, பக்தி சேவையில் ஈடுபடுவது. அந்த மாரி பண்ணும்போது வந்து உட்புறமும் தூய்மையாகிறது. வெளிப்புறமும் தூய்மை முக்கியம், உட்புற தூய்மை முக்கியம். 2மே வந்து பக்தன் வந்து செய்து கொண்டே இருக்கின்றான். நம்ம அந்த மாரி பக்தன் வந்து நிபுணன் நிபுணனாக இருக்கின்றான். நிபுணனாக இருக்கின்றான். ஏன் அப்படி நிபுணனாக இருக்கின்றான்னா வந்து, அவன் வந்து தன்னுடைய சொந்த ஒரு முயற்சிக்கான எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை. அதே சமயத்தில வந்து அவன் வந்து ஒரு ம் சோம்பேறியாகவும் இருப்பதில்லை. சோம்பேறியாகவும் இருப்பதில்லை. எல்லாருடைய அம் பண்ணக்கூடிய நோக்கம் நோக்கம் வந்து பகவானை திருப்தி செய்வது அப்படிங்கிறனால, அந்த பகவானை திருப்தி செய்வதற்காண்டி உள்ள சேவையில் ஈடுபடுவதில் வந்து அவன் மிகவும் நிபுணனாக இருக்கின்றான். ஒரு அங்கீகரப்பட்ட சாஸ்திரங்கள், அந்த ஒரு அதன் மூலமாக செயல்படுகின்றான். அதன் மூலமாக செயல்பட்டு மிகவும் நிபுணனாக இருக்கின்றான். வந்து அவன் வந்து கவலையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றான். கவலையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றான். ஏன்னா வந்து முக்கியமா கவலையிலிருந்து எப்படி விடுபட முடியும் அப்டின்னா வந்து, இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடுவது. இரட்டிப்பு தன்மையில் ஈடுபடுவது. இரட்டிப்பு தன்மை எப்படி வருகின்றது? நான் வந்து இந்த உடல் அப்படிங்கிற கருதும்போது, உடலும்போது எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. எனக்கு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காதுன்னா, எனக்கு உடல் சார்ந்த விஷயங்கள். இவங்க வந்து என்னுடைய உறவினர்கள், எனக்கு வந்து இன்பத்தை கொடுப்பவர்கள் எனக்கு பிடிக்கும். இவன் வந்து என்னுடைய எதிரி, எனக்கு வந்து துன்பத்தை கொடுப்பவன், எனக்கு பிடிக்காது. அந்த மாரி இல்லாமல் உதாசீனமாக இருப்பது. இந்த எந்த ஒரு நான் வந்து எப்பயுமே வந்து 2 குரூப்ல இருப்பாங்க. நான் வந்து இந்த குரூப்ல இருப்பேன், இந்த குரூப்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த குரூப்ல இருக்க வந்து இப்ப வந்து நமக்கு ஒரு விளையாட்ட எடுத்துக்கிட்டா வந்து, எனக்கு இந்த அணி பிடிக்கும், இல்லாட்டி இந்த அணி பிடிக்கும். பிடிக்காது. இந்த அணி ஜெயிச்சா வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம். இந்த அணி தோக்கும்போது வந்து ம் ம் பிடிச்ச அணி தோக்கும்போது வந்து சோகமாயிரும். ஆனா பக்தன் வந்து அந்த மாரி எந்த ஒரு த்தையுமே உதாசீனம் செய்து விடுவான். உதாசீனம் செய்து விடுவான். எந்த இதிலுமே பங்கு பெறாமல் இருப்பதால் அவன் வந்து ஒரு கவலையற்றவன். கவலையற்றவன். அது மாரி அவன் வந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவன். எப்படி எல்லா துன்பங்களிலும் விடுபட்டவன்னா வந்து பக்தன். இப்ப வந்து பிரகலாதன் பார்த்தோம். பிரகலாதன் வந்து மற்றவர்கள் தவறே செய்தாலும் கூட, பிரகலாதன் வந்து அதிலிருந்து அதனால வந்து அந்த தவறை வந்து மன்னிப்பதற்கு தயாராக இருந்தான். மன்னிப்பதற்கு தயாராக இருந்தான். பிரகலாதன் வந்து அ எவ்வளவோ பேர் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு திரும்ப துன்பம் கொடுக்க வேண்டும் என்று பிரகலாதன் வந்து ஒரு முறை கூட நினைத்து பார்க்கவில்லை. நினைத்து பார்க்கவில்லை. அதனால வந்து அவன் வந்து எல்லா விதமான வலிகளிலிருந்தும் விடுபட்டுள்ளான். வலிகளிலிருந்து விடுபட்டு ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அடையாளம் கிடையாது. ஒரு உடலை வந்து அவன் வந்து ஒரு அடையாளமாக கருதுவதில்லை. அப்பதான் வந்து நம்ம வந்து எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்க முடியும். விடுபட்டு இருக்க முடியும். ஸோ அதனால அந்த உடலுக்கு ஒரு வலி கொடுக்கக்கூடிய விஷயம் வரும்போது வந்து அவன் வந்து அதை வந்து பொருட்படுத்துவதில்லை பொருட்படுத்துவதில்லை. அவன் வந்து என்னை வந்து அ காயப்படுத்தினான். என்னைய வந்து அவன் வந்து வஞ்சிட்டான். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து பக்தனுக்கு இருப்பதில்லை. சர்வரம்ப பரித்ராகி, சர்வ ஆரம்ப பரித்ராகி. ஆரம்பம்ங்கிறது வந்து எல்லா ஆரம்பம்ங்கிறது தொடக்கம். ஸோ எல்லா விதமான தொடக்கத்திலிருந்து துறப்பவன் அப்டின்னா வந்து பக்தன் வந்து வேலையே செய்ய மாட்டானா? வேலையே செய்ய மாட்டானா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. பக்தனுடைய ஒவ்வொரு முயற்சியும் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய முயற்சியாக இருக்கின்றது. முயற்சியாக ஈடுபடுகின்றது. அதுதான் வந்து பக்தனுடைய முயற்சி. முயற்சி. இப்போ வந்து நம்ம வந்து பக்தன் வந்து தன்னுடைய சுய இன்பத்திற்காண்டி ஒரு பெரிய வீடு கட்டி, இதில வந்து நான் வசிக்கணும். அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில வந்து இருப்பதில்லை. ஆனால் அதே சமயத்தில வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஒரு கோயில் தேவைப்பட்டது. கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயில் தேவைப்பட்டதுனா வந்து எல்லா விதமான முயற்சியும் செய்து எல்லா விதமான முயற்சியும் செய்து வந்து ஈடுபட்டு வந்து அந்த காரியத்தை முடிப்பது. இப்ப பிரபுபாதா வந்து பார்த்தா வந்து அ யுஎஸ்க்கு வரும்போது வந்து அவர் வந்து கையில வந்து ரூ. 40யோட யுஎஸ்க்கு வந்தாரு. திரும்பி வரும்போது பார்த்தா வந்து 40,00,00,000யோட திரும்பி வந்தாரு. ரூ. 40 எங்க இருக்கு? 40,00,00,000 எங்க இருக்கு? அவர் எப்படின்னா வந்து அதுக்காண்டி வந்து எல்லா முயற்சியும் துறக்கவில்லை. எல்லா முயற்சியும் செய்தார். எதற்காண்டி செய்தார்ன்னா வந்து கிருஷ்ணருக்காண்டி செய்தார். கிருஷ்ணருக்காண்டி செய்தார். அந்த 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 40,00,000த்தையும் வச்சு என்ன பண்ணாருன்னா வந்து கிருஷ்ண பக்தியை வந்து பரப்புவதற்காண்டி உபயோகித்தார். தன்னுடைய சுய இன்பத்திற்காண்டி உபயோகப்படுத்தல. அந்த மாரி பக்தி தொண்டுக்கு வந்து முரணான ஒரு புறம்பானதை வந்து அவர் வந்து ஒன்றுமே வந்து செய்வதில்லை. செய்வதில்லை. அந்த மாரி என்ன கிடைத்தாலும் சரி, அதற்காண்டி வந்து அவர் வந்து பல கவலைக்கு உட்படலாம். கவலைக்கு உட்படலாம். இப்போ வந்து ஒரு பாம்பேல வந்து ஒரு ஜுகு அப்படின்னு சொல்லி ஒரு 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 இடம் ஒரு கோயில் இருக்கு. அங்க உள்ள கோயில் வந்து அத அத வந்து கிருஷ்ணர் வந்து அத அத அது வந்து ஒரு ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டே இருந்தது ரொம்ப நாள். அந்த கேஸுக்காண்டி வந்து பிரபுபாதா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார்.
அந்த கேஸ வந்து ஜெயிக்கணும். பிரம்மபதா வந்து ரொம்ப கவலையுடன் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்புட்னா வந்து அந்த அந்த ஜுகு அந்த கோயில் வந்து நமக்கு இஸ்கானுக்கு திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப முயற்சி செய்தார். கடைசி வந்து அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. பட் அதற்காண்டி வந்து அவர் வந்து கவலைக்கு உட்படலாம். அந்த கவலை கூட வந்து ஆன்மீக கவலை. அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய மாரி அ என்ன அவன் வந்து இந்த விஷயம் வந்து நமக்கு சரியா நடக்க முடியுது. அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நமக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த பௌதீக கவலை. அந்த ஒரு கவலையில வந்து அவர் பண்ணல. கிருஷ்ணருக்குடைய அந்த கோயிலை வந்து மீட்டுக் கொடுக்க முடியவில்லையே! அந்த ஒரு கவலை. அந்த ஒரு கவலையில் இருக்கும்போது வந்து அது வந்து சொந்த கவலை கிடையாது. கிருஷ்ணருக்காண்டி இருக்கக்கூடிய கவலை. அந்த மாரி இருக்கக்கூடிய கவலைகள் இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தன் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன். 17வது ஸ்லோகம். यो नो हर्ष्यति न त्वेष्टि न चोचति न काङ्क्षति शुभाशुभपरित्यागी भक्तिमान् याच मे प्रियः. எவனொருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, துன்பப்படுவதில்லையோ, புலம்புவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, மேலும் எவனொருவன் மங்களமானவை, அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ, அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். ஹிருஷ்யதிங்கிறது வந்து மகிழ்வது. துவேஷ்டி அப்படிங்கிறது துன்பமடைவது. ஏன்னா ஹர்ஷாங்கிறது வந்து இன்பம். சோச்சத்தி சோச்சத்திங்கிறது வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு இல்ல, அது இல்ல, எனக்கு அப்படி இல்ல, இப்படி நடக்குது, எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் காங்க்ஷத்தி அப்படிங்கிறது வந்து ஏங்குவது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வந்து பெரிய ஒரு கார் வேணும், பெரிய உனக்கு ஒரு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னு புலம்பிக் கொண்டே இருப்பது. ஏங்குவது இல்லாட்டி புலங்குவது. சுப, அசுப. சுபகாரியம் நமக்கு தெரியுது. அசுபம்ங்கிறது வந்து அமங்கலமான காரியம். ம். மங்களமான காரியம், அமங்கலமான காரியம், பரித்தியாகி துறப்பவன். 2யுமே துறக்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். மங்களத்தையும் துவக்குங்கிறார், அமங்கல காரியத்தையும் துவக்குங்கிறார். பக்திமான். அப்படி இருக்கக்கூடிய பக்திமான் ம் எச்சமே பிரியக. எனக்கு வந்து மிகவும் பிரியமானவன் அர்ஜுனா. எவனொருவன் எப்போதும் மகிழ்வதில்லையோ, துன்பப்படுவதில்லையோ, புலம்புவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, மேலும் எவனொருவன் மங்களமானவை, அமங்கலமானவை ஆகிய 2யும் துறக்கின்றானோ, அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். பிரியமானவன். ம். மறுபடியும் வந்து சித்திரகேது. ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, துன்பப்படுவதில்லையோ. சித்திரகேத்து வந்து அவருக்கு வந்து அ மகனே இருக்க மாட்டார். சித்திரகுப்தனுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மனைவிகள் இருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான மனைவிகள். வந்து சாஸ்திரங்கள்ல வந்து யாருக்கு அதிகமான மனைவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து சித்திரகேதுக்கு தான் இருக்கும். கிருஷ்ணருடைய அதிகமான மனைவிகள். கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதை விட அதிகமான மனைவிகள். இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து குழந்தையே இருக்காது. குழந்தையே இருக்காது. அந்த மாரி இருக்கும்போது வந்து அங்கீரமுனி. அங்கீரமுனி வந்து ஒரு முறை வந்து அவருக்கு வருவார். அங்கீரமுனிவனுடைய ஆசீர்வாதத்தின் பேரில் வந்து அவர் வந்து அம் எச்சரிப்பார். அ தேவையில்லாத வந்து உனக்கு வந்து முயற்சி செய்யாதே அப்படிம்பாரு. உனக்கு வந்து இவ்வளவு மனைவிகள் இருக்காங்க. இருந்தாலும் வந்து உனக்கு குழந்தை இல்லாட்டி வந்து உனக்கு வந்து நடக்க வேண்டும் என்று இந்த இந்த பிராப்தம் இல்லை. அதனால வந்து இதை விட்டுவிடு அப்படிம்பாரு. இல்ல, இல்ல எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படிம்பாரு. சரி அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் குடுப்பார். அதன் பேரில் வந்து ஒரு மகன் பிறப்பான். உடனே அவருக்கு வந்து எல்லையற்ற மகிழ்ச்சி. எல்லையற்ற மகிழ்ச்சி. முதல் மனைவிக்கு வந்து மூலமாக ஒரு மகன் பிறப்பான். எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருப்பார். எனக்கு வந்து கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி. அ ம அளவடங்காத மகிழ்ச்சி. சிறிது காலத்தில என்ன ஆகும்? அந்த மகன் இறந்து விடுவான். மகன் இறந்து விடுவான். சிறுவனாக இருக்கும்போதே மிகச்சிறிய வயதிலே வந்து இறந்து விடுவான். மறுபடியும் வந்து எல்லையற்ற துக்கம். எல்லையற்ற துக்கம். எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது? எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது? அ இவ்வளவு நாள் வந்து எனக்கு இல்லாத மகன் வந்து எனக்கு கிடைத்தான். மீண்டும் ஏன் இப்படி நடக்குது? அவரை வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது அவரால். தன்னுடைய மகனுடைய ஈமச் சடங்குக்கு தயாராகவே மாட்டார். ம். எனக்கு வந்து எனக்கு இவ்வளவு நாள் கிடைச்ச ஒரு மகன் கிடைத்திருக்குது. அழுது புலம்பிக் கொண்டு ம் அவரும் அவருடைய மனைவி 2 பேரும் அந்த முதல் மனைவி 2 பேரும் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்போ வந்து மறுபடியும் வந்து அங்கிர முனிவரும், நாரத முனிவரும் வருவார். வந்துட்டு நாரத முனிவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, மீண்டும் வந்து ஆத்மாவை அந்த உடலுக்குள் கொண்டு வரச் செய்வார். ஆத்மாவை அந்த உடலுக்கு கொண்டு வர அந்த இறந்த மகனுடைய உடலுக்குள் வந்து அந்த ஆத்மாவை மீண்டும் கொண்டு வரச் செய்வார். கொண்டு வர செய்தவுடன் உடனே அந்த மகன் எந்திரிச்சு வந்து மகனிடம் சொல்வார். அம் "மகனே இங்க பாரு உன்னுடைய தந்தையும்
தாயை வந்து எப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பார். ஏன்னா வந்து நீ வந்து இறந்து விட்டாய் என்று எவ்வளோ வருத்தத்தில் இருக்கின்றார் என்று பார் அப்படின்னு வந்து ஆம், யார் என்னுடைய தந்தையும் தாயும் அப்படிமா அந்த 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 ஆத்மா பேசத் தொடங்கும். யார் என்னுடைய தந்தையும் தாய்? இவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் எத்தனையோ தந்தையை பார்த்து விட்டேன். எனக்கு வந்து ஒரு தந்தையும் தாயும் என்னுடைய மனதில் நினைவில்லை. அப்படின்னு சொல்லி வந்து அ அந்த குழந்தை வந்து பேசத் தொடங்கும். பேசத் தொடங்கும் ஆத்மாவாக. நான் வந்து எவ்வளவோ தாய் தந்தையை பார்த்து விட்டேன். இவர்கள் யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து அதற்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து இந்த பேசத் தொடங்கும். ஆத்மா வந்து அந்த நான் ஆத்மா உடல் அந்த இத பற்றி பேசத் தொடங்கும். அதற்கப்புறம் வந்து நாரத முனிவர் வந்து அவரை வந்து விளக்குவார். அதற்கப்புறம் வந்து அவர் வந்து துக்கத்திலிருந்து விடுபடுவார். நமக்கு துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சாஸ்திரங்கள் தான் உதவி செய்கின்றன. உதவி செய்கின்றன. அதனால வந்து இந்த பக்தன் வந்து வந்து மகனையோ, சீடனையோ அடைவதில் வந்து ஏக்கம் கொள்வதில்லை. எனக்கு வந்து மகன் வேண்டும், எனக்கு மகன் வேண்டும், எனக்கு மகன் வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஏக்கம் கொள்வதில்லை. அதனால் அவருடைய அடையாதல் வந்து துன்பப்படுவதும் இல்லை. அதற்கப்புறம் வந்து சித்திரகீதத்தினுடைய கதை வந்து நம்ம சொன்ன மாரி வந்து நீண்ட கதை. இது வந்து இது வந்து ஒரு முதல் ஒரு பகுதி. அதே மாரி தனக்கு இன்பமான, பிரியமான ஒன்றை இழந்து விட்டால் வந்து புலம்புவதும் இல்லை. சித்திரகீதம் வந்து முதலில் புலம்பிக் கொண்டிருந்தார். அதற்கப்புறம் வந்து நாரத முனிவர், அங்கீர முனிவர் மற்றும் அந்த குழந்தையினுடைய அ ம் உபதேசத்தின் மூலமாக முற்றிலுமாக அதையும் துறந்து ஒரு இயல்பு நிலைக்கு வருகின்றார். அதனால பக்தன் வந்து எப்பொழுதுமே வந்து தான் இருப்பதை இழந்து விட்டாலோ புலம்புவதும் இல்லை. அதேபோல் தான் இருப்பதை விரும்புவதை பெறாவிட்டால் துன்பப்படுவதும் இல்லை. துன்பப்படுவதும் இல்லை. ம். அப்புறம் அதே மாரி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து அதே மாரி நம்மளும் எவ்வளவோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து மகிழ்வதோ, ஆழ்ந்த துக்கம் அடைவதில்லை. நமக்கு ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து ஒரு பணம் நிறைய கிடைச்சுச்சுனா வந்து ரொம்ப இன்பத்தில இருப்போம். அதே பணத்தை வந்து இழந்து விட்டால் துன்பம் அடைந்து விடுகின்றோம். வியாபாரத்தில ஏதோ ஒரு நஷ்டம் வருகின்றது, ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்றது. அதனால வந்து என்ன என்ன துன்பம் துன்பம். ஒரு அதுதான் முக்கியமா சூதாட்டம். சூதாட்டத்தில வந்து நம்ம வந்து அ எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும்போது இன்பமா இருக்கும். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எல்லாமே போயிடும். துன்பம், துன்பம். அதே மாரி நமக்கு குழந்தை பிறந்த உடனே வந்து எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. நமக்கு குழந்தை வந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னோனே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அதே ஒரு குழந்தை வந்து ஒரு 15, 16 வயசுக்கு அப்புறம் நம்ம சொல்றத கேட்கிறதே இல்ல. இதுதான் நான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடக்குது? துக்கம், துக்கம், துக்கம். காதலன், காதலி வந்து ஒரு காலத்துல இன்பமா இருக்காங்க. அதே வந்து கொஞ்ச காலத்துல வந்து என்ன ஆயிடுது? துக்கமாயிடுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்பமும், துக்கமும் மாறி, மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனா பக்தன் வந்து இந்த மாரி வந்து மாறுபாட்டுக்கு உட்படுவதில்லை. வந்து இப்ப புலம்புவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, புலம்பிக் கொண்டிருப்பது. அ இப்ப வந்து பிரகலாதனுக்கு வந்து முதல்ல வந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசி இரண்யகாசிப்பு இறந்தவுடன் என்னாச்சு? அந்த முழு ராஜ்யமுமே வந்து நரசிம்மதேவர் வந்து நரசிம்ம பகவான் வந்து அவனுக்கு குடுத்தாரு. குடுத்துட்டு "பிரகலாதா நீ ஆள்" அப்படின்னாரு. அ வந்து அதனால வந்து அவர் வந்து அந்த ஒரு தூய பக்தன் வந்து அந்த ஒரு ஜடத்தினுடைய லாப நஷ்டத்தினால் துன்பம் அடைவதில்லை. முதல்ல வந்து எனக்கு ராஜ்யம் வேணும்னு அவர் புலம்பவும் இல்லை. இந்த ராஜ்யம் கிடைத்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆசைப்படவும் இல்லை. இந்த முழு ராஜ்யத்துக்கும் நான் தான் அதிபதி, நான் தான் அதிபதி அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்படுவதும் இல்லை. மங்களமானவை, அமங்கலமானவை 2யும் துறக்கின்றான் பக்தன். மங்களம், அமங்கலம் 2யும் துறக்கின்றான். நம்ம வந்து அமங்கலத்தை துறக்கணுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒத்துக்கிற முடியுது. பாவ காரியங்கள் பண்ணக்கூடாது. ஒரு த ஒரு த த பிடிக்காத காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறோம். மங்களமான காரியம் ஒத்துக்கக்கூடாது அப்படிங்க. 2மே அமங்கலமான காரியம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த நம்ம ஆச்சாரியர்கள் வந்து நம்ம எது மங்களம் நினைச்சிட்டு இருக்கோமோ, அதுவும் அமங்கலமான காரியம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து த த நிருக 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 மகாராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து இந்த கதைய நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தான். பிராமணர்களுக்கு வந்து அவர் வந்து புண்ணிய காரியங்கள் செய்றதிலேயே வந்து அவர் வந்து ரொம்ப ஈடுபட்டே இருப்பார். புண்ணிய காரியங்கள் செய்றது. அ பிராமணர்களுக்கு வந்து பசுக்கள் கொடுப்பது, யாகங்கள் செய்வது, பசுக்கள் கொடுப்பது அப்படின்னு. இப்ப அந்த மாரி வந்து பசுக்கள் குடுத்துருப்பாரு. 2 பிராமணர்கள் இருப்பார். ஒரு பிராமணனுக்கு வந்து ஒரு பசு குடுப்பாரு. அந்த பசு என்ன ஆயிடும், இரவு நேரத்தில வந்து அவருக்கு தெரியாம மறுபடியும் வந்து அந்த மற்ற மாடுகளிடம் வந்துரும். ஒரு பசு மட்டும். உடனே அடுத்த நாள் இன்னொரு பிராமணர் போகும்போது அந்த பசுவையும் சேர்த்து தெரியாம வந்து மற்றொரு பிராமணருக்கு குடுத்துருவாரு. உடனே வந்து 2 பிராமணர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, "எனக்கு அந்த பசு தான் வேணும்" அப்படிம்பாங்க. ஆனா 2 பேரும் அவர் மேல கோவப்பட்டு, அடுத்த பிறவியில் நீ வந்து ஒரு பச்சோந்தியாக பிறப்பாய். ஒரு அ உந்து.
ஒரு ஒரு பள்ளியாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு சாபம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்த பிறவியில் வந்து துவாரகையில் வந்து ஒரு கிணறில் வந்து பச்சோந்தியாக இருக்கின்றார். அப்புறம் வந்து ஒரு ஒரு அந்த எதுகுமாரர்கள் விளையாட வரும்போது பார்த்துட்டு, அப்புறம் கிருஷ்ணனுடைய கருணையால் வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து என்ன ஆகுறாரு, அவருடைய அந்த அ அவருடைய சுயரூபம் வந்து அவர் வந்து ஒரு தேவரூபத்தை அடைந்து மீண்டும் வந்து அவர் வந்து என்ன செய்கிறார் வந்து சொர்க்கலோகம் செல்கின்றார். ஸோ இந்த மாரி பார்த்தா வந்து அவர் வந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிருந்தார். புண்ணிய காரியம் தான். அவர் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனாலும் வந்து அவருக்கு என்ன கிடைச்சது? ஒரு பச்சோந்தியின் உடல் கிடைத்தது. இருந்தாலும் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து ஒரு ஒரு கிருஷ்ணருக்காண்டி ஒரு ஆலயம் அமைப்பது. கிருஷ்ணருக்காண்டி ஒரு கோயில் கட்டுவதற்கு வந்து அவர் வந்து தானம் செய்திருந்தார். அவர் வந்து முன்னிட்டு மேற்பார்வையும் சென்றிருந்தார். அதன் காரணமாக வந்து அவருக்கு வந்து எதுகுமாரர்களுடைய அ தொடர்பின் மூலமாக கிருஷ்ணனிடம் வந்து பார்க்கக்கூடிய கருணை ஏற்பட்டது. அப்புறம் கிருஷ்ணனுடைய பாதம் திருக்கமலம் பட்டவுடன் அவருடைய உடல் வந்து மீண்டும் மாறி தேவர் தேவன் ஒரு தேவராக மாறுகின்றார். ஸோ அது வந்து அதனால வந்து சுபகாரியங்கள் மற்றும் அசுப காரியங்கள் மங்களம், அமங்கலம் 2யும் துறக்க வேண்டும். அதான் சொல்றார் கிருஷ்ணர். எதில் ஈடுபட வேண்டும்? பக்தி சேவையில் ஈடுபட வேண்டும். அர்ஜுனன் வந்து என்ன சொன்னான்? யுத்தம் வந்து அமங்கலமானது, அமங்கலமானது. அதில் நான் ஈடுபட மாட்டேன். எவ்வளவோ பேர் வந்து வந்து இறக்கப் போகின்றார்கள். எப்படி பார்த்தாலும் வந்து எனக்கு துன்பம் தான் தெரிகின்றது. நான் வந்து யுத்தத்தில் ஈடுபடுவதில்லை. கிருஷ்ணர் சொல்றாரு, "தர்மம் யுத்தம் அர்ஜுனா இது. இது வந்து அர்ஜுனா சாதாரண யுத்தம் கிடையாது. சாதாரண யுத்தம் கிடையாது. இது வந்து தர்ம யுத்தம். தர்ம யுத்தத்தில் ஈடுபடும்போது நான் எந்த ஒரு அ தர்ம யுத்தத்தில் ஈடுபடுவன் அந்த மாரி உடைய பக்தன் வந்து மிகவும் வந்து எனக்கு பிரியமானவன். பக்தன் வந்து சாதாரண யுத்தத்திற்காண்டி ஈடுபடுவதில்லை. பக்தன் ஈடுபடக்கூடியது தர்ம யுத்தம். அந்த மாரி இருக்கக்கூடிய தர்ம யுத்தம் வந்து இதில் ஈடுபடக்கூடியவன் மிகவும் பிரியமானவன். அர்ஜுனன் வந்து அதற்கப்புறம் வந்து அ இது இந்த குருட்சேத்திர போர் வந்து ஒரு மற்றவருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானது. கிருஷ்ணருக்கு வந்து இந்த இது வந்து இன்பத்தை பூர்த்தி செய்வதற்காண்டி வந்து அர்ஜுனன் வந்து ஈடுபடுகின்றான். அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தன் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்து 18, 19ஆம் ஸ்லோகம். समशौत्रौ च मित्रे च तथा मान अपमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिर्भक्तिमान् मे प्रियनरः. எவனொருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம், இன்ப துன்பம், வெப்பம், குளிர், புகழ்ச்சி, இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு மௌனமாக எதனைக் கொண்டும் திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ம். சத்ருங்கிறது எதிரி. சத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க எதிரி. மித்ரங்கிறது நண்பன். 2 பேரிடமும் சமமாக இருப்பது. அப்புறம் வந்து மானம், அவமானம் 2லும் சமமாக இருப்பது. சீதங்கிறது வந்து குளிர், உஷ்ணங்கிறது வந்து வெப்பம். 2லும் சமமாக இருப்பது. சுகம், இன்பம், துன்பம். சங்க வர்ஜிதக வந்து எல்லா விதமான தொடர்புகளிலும் ஈடுபடுவது. எல்லா விதமான தொடர்புங்கிறது வந்து இங்க சொல்றது வந்து அந்த பௌதீக தொடர்பிலிருந்து விடுபடுவது. ம். துல்லிய நிந்தாங்கிறது வந்து இகழ்ச்சி. நி நி நின் துல்லியங்கிறது நிந்திப்பது. நிந்திக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்ல கூட நிந்திக்கிறது அப்படிம்பாங்க. நிந்திப்பது அப்படின்னு. நிந்திப்புங்கிறது வந்து இகழ்ச்சி. ஸ்துதிங்கிறது ஸ்துதி பாடுறது. ஏன் இங்க ஸ்துதி பாடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்துதிங்கிறது வந்து புகழ்ச்சி. மௌனி மௌனமாக இருப்பது. சந்துஷ்டங்கிறது திருப்தி. அந்த சந்துஷ்டங்கிறது மறுபடியும் கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்றது. ம். எனக்கு எஞ்சத்தித் ஏதாவது எது கிடைத்தாலும் வந்து ச த த திருப்தியுற்று இருப்பது. அனிகேத தங்குமிடமற்ற தங்குவதற்கு வந்து இடமின்றி இருப்பது. நிலையான ஒரு இடமின்றி இருப்பது. நில் ஸ்திரமாக இருப்பது, உறுதியுடன் இருப்பது. பக்திமான் மே பிரியக. அந்த மாரி பக்தியில் ஈடுபட்டுள்ள அவன் வந்து எனக்கு மிகவும்
பிரியமானவன், பிரியமானவன். எவனொருவன் நண்பர்களையும், எதிரிகளையும் சமமாக பாவிக்கின்றானோ. மறுபடியும் பிரகலாத் மகாராஜ். பிரகலாத் மகாராஜ் வந்து அவருக்கு அந்த அசுரர்கள் எவ்வளோதான் துன்பம் கொடுத்தாலும் வந்து, அ அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாரையும் நண்பராக தான் பார்த்தார். வந்து ஏன்னா அவருடைய அந்த அந்த அசுர அந்த அந்த ஆச்சாரியர்கள், அவருக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த அந்த ஆசிரியர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, "அசுரர்கள்லாம் நம்முடைய நண்பர்கள், வைஷ்ணவர்கள் நம்முடைய எதிரிகள்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர் வந்து இல்லையே, அப்படிலாம் இல்லையே, எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து, அவருடைய பக்தர்களுக்கும் வந்து அசுரர்களுக்கும் வந்து கிருஷ்ணரை பற்றி ம் 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 அசுர குழந்தைகளுக்கும் வந்து போதிக்கத் தொடங்குகின்றார். போதிக்கத் தொடங்குகின்றார். பக்தன் வந்து எல்லா விதமான தீய தொடர்புகளிலும் வந்து ஈடுபடுகின்றான். தீய தொடர்பு வந்து ஈடுபடுகின்றான். பார்த்தா வந்து ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து எந்நேரமே வந்து அவர் வந்து நாமஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். நாமஜெபம் செஞ்சுட்டே இருந்தார். அவர் வந்து எப்படியாவது வந்து அவர வந்து அவமானப்படுத்த வேண்டும். அவமானப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுல வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா வந்து, ஒரு விலைமாதுவை அனுப்புகின்றார். விலைமாதுவை அனுப்புனா வந்து அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து, அவர் வந்து எப்பொழுதுமே வந்து தீய தொடர்பிலிருந்து விடுபட்டிருக்கிறார். அந்த மாரி தொடர்புகள்லாம் வந்து நம்ம வந்து 4 விதமான கோட்பாடுகள் இருக்கு. 4 விதமான கோட்பாடுகள்ல ஒன்று கோட்பாடு வந்து தவறான உறவு கூடாது. அது மாரி வந்து ஒரு தீய தொடர்பிலிருந்து முற்றிலும் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். விடுபட்டு இருக்கின்றார். ஆனா வந்து அந்த விலைமாது வந்து கடைசியில வந்து பக்தனாக மாறினார். அப்போ வந்து உடனே வந்து கடைசி வந்து அவரை வந்து அவர் இறக்கும் தருவாயில் வந்து அவரை வந்து எல்லாரும் புகழத் தொடங்கினார்கள். அதுவரைக்கும் வந்து அவரை இகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களும் கூட இறக்கும் தருவாயில் வந்து அவரை வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். மானம், அவமானம் 2லுமே வந்து அவர் வந்து சமமாக இருக்கின்றார். புகழ்ச்சி, இகழ்ச்சி. அதாவது நமக்கு வந்து பொதுவா வந்து நமக்கு வந்து பார்த்தா வந்து யாராவது வந்து உங்களுக்கு வந்து புகழ்ந்து பேசினா, "ஓ! நீ நல்லா இருக்கியே! நீ வந்து எல்லாம் பண்றியே! நீ ஒரு நல்ல வேலையில இருக்கியே!" அப்படின்னா வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு இன்பம் கிடைக்கின்றது. ஆனா ஒரு இகழ்ச்சி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து துன்பம் ஏற்படுகின்றது. அந்த மாரி ஒரு இன்ப துன்பத்திற்கு வந்து பக்தன் வந்து அப்பாற்பட்டவன். வந்து ஹரிதாஸ் தாக்கரே வந்து அவர் வந்து இகழ்ச்சி செய்தபோதும் வந்து சமமாக தான் இருந்தார். புகழும்போதும் வந்து சமமாகத்தான் இருந்தார். ஆம். ஆனா அவர் வந்து சங்க விருட்சிதர். தீய தொடர்பிலிருந்து விடுபட்டிருக்கலாம் வந்து பக்தன் எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல தொடர்பில் தான் இருக்கின்றான். பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் வந்து அவர் வந்து அந்த களங்கம் தரக்கூடிய அந்த தீய தொடர்பு. அவர் வந்து சிறிது காலத்தில இறக்கப் போகின்றாய் அப்டின்னா வந்து 7 நாட்கள் இறக்கப் போகின்றார் அப்டின்னா வந்து அவர் வந்து 7 நாள்ல வந்து நான் இறக்கப் போகின்றேன். என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்து வந்து நான் இதெல்லாம் பண்ண நெனச்சேன். அதெல்லாம் நான் பண்ண போறேன். அப்படிலாம் வந்து நினைக்கல. அவர் வந்து என்ன நினைக்கின்றார்னா வந்து, நான் வந்து இந்த மாரி வந்து நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றேன். பக்தர்களுடன் தொடர்பு செய்து அவர்களுடன் இருக்கப் போகின்றேன். அவர்களுடைய சங்கத்தில் இருக்கப் போகின்றேன். அப்படி இல்லாம தீய தொடர்பிலிருந்து விடுபட்டு ம் த் சங்கம் அந்த மாரி சங்கத்தில் ஈடுபடாமல், களங்கம் தரும் சங்கத்தில் ஈடுபடாமல், நன்மை தரும் சங்கத்தில் ஈடுபடுகின்றார். அம் துல்லிய நிந்த ஸ்துதிக. அப்பன்னா வந்து அவர் வந்து அந்த அ ஸ்துதி 2மே வந்து அ நிந்திப்பது, ஸ்துதி 2லுமே வந்து சமமாக இருக்கின்றார். நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே. அப்புறம் மௌனி. மௌனிங்கிறது மௌனமா இருப்பது. நெறைய பேர் வந்து மௌன விரதம் இருக்கின்றேன், மௌன விரதம் இருக்கின்றேன் அப்படின்னு இருப்பாங்க. அ கிருஷ்ணா அதான் சொல்றாருங்க. மௌனின்னா மௌன விரதம் இரு அப்படின்னு சொல்றாரா கிருஷ்ணர். நான் வந்து மௌன விரதம் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா வந்து எழுதி காமிப்பாங்க. நீ அது பண்ணு. இல்லாட்டி வந்து சைகையிலே காமிப்பாங்க. மௌன விரதம் இருந்தா கூட வந்து அவங்க மனமெல்லாம் வந்து அதுக்கு வந்து அவங்க பேசவே செஞ்சிடலாம். ஏன்னா வந்து சைகையில காமிக்கிறது, எழுதி காமிக்கிறது, அதெல்லாம் வந்து பண்றதுக்கு பதிலா வந்து அவங்க வந்து பேசவே செஞ்சிடலாம். இங்க வந்து மௌனி அப்படிங்கிறது வந்து பேசாமல் இருப்பது. அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாது. இங்க பேசாமல் இருக்கிறது அப்படின்னா வந்து, கிருஷ்ணரை தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றி பேசுவதில்லை. பேசுவதில்லை. அனந்த சிந்தயந்தயமம் பூதயந்த பரஸ்பரமணில பார்த்துருக்கோம். பக்தர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து என்னை வந்து போற்றுவதில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். என்னைப் பற்றி பரஸ்பரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிட்டு, இங்க வந்து மௌனியா இருக்கின்றார்கள் அப்படின்னா வந்து, அவங்க வந்து பேசாம இருக்கிறவங்கன்ற அர்த்தம் கிடையாதுல்ல. அவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா வந்து அவங்க வந்து தேவையில்லாத ஒரு ஜட செயல்களை பற்றி பிரஜல்பா ஒரு அ இந்த வதந்திகளை பரப்புவது, அந்த மாரி ஒரு ஜடத்துவங்களை பற்றி பேசுவது, அரசியலை பற்றி பேசுவது, விளையாட்டை பற்றி பேசுவது, அந்த மாரி ஒரு ஃபீல்ட்ல வந்து பக்தன் வந்து ஈடுபடுவதில்லை. ஈடுபடுவதில்லை. அவன் வந்து எப்படி ஈடுபட்டிருக்கான்னா வந்து, என்னைப் பற்றி பேசுவது, என்னைப் பற்றி பேசுவது, கிருஷ்ணரை பற்றி பேசுவது, அந்த பௌதீக விஷயங்களை, கிருஷ்ணனுடைய விஷயங்களை தவிர பற்றி வேறு எதுவும் பற்றி பேசுவதில்லை அப்டின்னா வந்து, அதுதான் வந்து உண்மையான அர்த்தம். அபத்தமான செயல்களை பற்றி பேசக்கூடாது. அதுதான் அர்த்தம். தேவையானவற்றை மட்டுமே பேச வேண்டும். அந்த கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி மட்டுமே பேச வேண்டும். அந்த மாரி வரக்கூடிய பேச்சு வந்து மிகவும் அத்தியாவசியமானது. அ
அது மிகவும் அத்தியானது. அதான் பரஸ்பரம் போதயந்தமம். என்னைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அப்படின்னா வந்து அதுதான் அந்த அந்த ஒரு பேச்சு வந்து அவசியமானதே தவிர, அபத்தமான பேச்சு வந்து தேவையில்லை. அதுதான் வந்து மௌனி அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு அர்த்தம். ம். சந்துஷ்டக. சந்துஷ்டக வந்து எப்பொழுதுமே வந்து பக்தன் வந்து திருப்தியற்றவன். திருப்தியற்றவன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு உணவுக்காண்டி தேவைப்படுறதில்ல. எதுக்காண்டி அதுக்காண்டி ஒரு தேடி அலைவதில்லை. எனக்கு எது கிடைக்குதோ, அத வச்சு நான் வந்து திருப்தி அடைவேன்றது. திருப்தி அடைவது. அ அதற்காண்டி வந்து ரொம்ப வந்து தேடி அலைவதில்லை. ம். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு அம் அனிக்கேதகங்கிறது வந்து எந்த ஒரு 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 தங்குமிடத்துக்காண்டி கூட ஒரு கவலைப்படுவதில்லை. அப்ப தங்குமிடத்துக்காண்டி கவலைப்படுவதில்லைன்னா வந்து, அவங்க வந்து எனக்கு இருக்கிறக்கு இடமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அந்த மாரி கூட இருந்திருக்காங்க. அந்த கோஸ்வாமிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ தினசரி வந்து ஒவ்வொரு மரத்துக்கடியில தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரே மரத்துக்கடியில டெய்லி தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் ஒரே மரத்துக்கடியில டெய்லி தூங்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னா வந்து, அந்த மரத்துக்கு மேல நம்ம பற்றுதல் வந்துரும். அப்படிங்கிறனால வந்து தினசரி வந்து ஒவ்வொரு இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இந்த சன்னியாசி என்னோட குரு மகாராஜ்லாம் பார்த்தா வந்து 4 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டே இருப்பாரு. 4 நாளைக்கு ஒருக்க ஒரு ஊருக்கா போயிட்டே இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தா வந்து ம் இங்க வந்து அ அ சிகாகோல இருப்பாரு. அடுத்த நாள் வந்து நியூயார்க்ல இருப்பாரு. அதுக்கடுத்த நாள் வந்து கலிஃபோர்னியா போவாரு. ம். ஒவ்வொரு நாள் 4 நாளைக்கு ஒருக்கா அவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 75 வயசாயிடுச்சு. 75 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தின எங்க தங்க போறோங்கிறது வந்து அந்த மாரி போகும்போது அவருக்கு தெரியாது. என்ன மாரி சாப்பாடு கிடைக்குங்கிறது தெரியாது. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொருத்தங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு. காரம் அதிகமா இருக்கும், உப்பு அதிகமா இருக்கும். அ ஏன்னா வந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் சமைக்கக்கூடிய சாப்பாடு. அனைத்தையும் வந்து சகித்துக்கொண்டு அந்த மாரி இருக்கக்கூடியவர். அந்த மாரி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாரி ஒரு வசதி தேவை, இப்படி ஒரு வசதி தேவை. நம்ம தான் வந்து ஒரு சின்ன பேக் வச்சிருப்பாரு. அத எடுத்துட்டு வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அ அந்த மாரி நமக்கு வந்து இந்த மாரி ஒரு வாரம் இந்த மாரி ஒரு நமக்கு ஒரு ட்ராவல் நெனச்சாலே வந்து நம்மளால வந்து 75 வயசுங்கிறது வந்து நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியல. ஒரு நாள் வந்து போயிட்டு வந்துட்டாலே வந்து நம்ம வந்து 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. வந்து காலையில வருவாரு, சாயங்காலம் கிளாஸ் ஆரம்பிச்சுருவாரு. சாயங்காலம் கிளாஸ் ஆரம்பிச்சுருவாரு. அந்த மாரி தான் அவரு இருப்பாரு. அந்த மாரி தான் பக்தர்கள் இருக்கின்றார்கள். பக்தர்கள் இருக்கின்றார்கள். அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க வந்து பண்ணுவதில்லை. இது வந்து சில சமயங்கள் வந்து ஏதாவது கிடைக்கும். சில சமயம் கிடைக்காமல் போகலாம். சில சமயம் பிடிச்சது கிடைக்கும். சில சமயம் பிடிச்சது கிடைக்கும். அது மாரி அவங்க வந்து அந்த மாரி இதெல்லாம் வந்து அவர்கள் கடந்து விட்டார்கள். கடந்து வந்து விட்டார்கள். அவங்க வந்து ம் ஸ்தித சி சி ஸ்திதமத்தியர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்திரமா இருக்கின்றார். ஸ்திரமா இருக்கிறார். அவர் வந்து அந்த புலன்களினுடைய கட்டுப்பாட்டில வந்து இருப்பதே இல்லை. புலன்களுடைய கட்டுப்பாட்டில இருப்பதே இல்லை. அந்த அம் தி சுகதேவ கோஸ்வாமி அவர் பிறந்த உடனே வந்து அவர் தந்தை என்ன சொல்லனா வந்து, "நீ வந்து ஜனக மகாராஜனுடைய அரண்மனைக்கு சென்று, நீ வந்து எப்படி வந்து ஸ்திரமாக இருப்பது அப்படி கற்றுக்கொள்" அப்படிங்கிறார். இந்த ஜனக மகாராஜ்ங்கிறது வந்து சீதா தேவியினுடைய தந்தை கிடையாது. அந்த நாட்டை ஆண்டவர்கள். எல்லாமே வந்து ஜனக மகாராஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து போகும்போது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இப்ப 3 நாள் வந்து அவர வந்து வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல. அரண்மனைக்குள்ளே கூப்பிடல. வெளியேற தான் இருந்துட்டு இருந்தாரு. அப்பயும் வந்து அவர் வந்து ஸ்திரமா தான் இருந்தாரு. அதுக்காண்டி என்ன இவரு கூப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லி வந்து இதில கோபத்தில திரும்ப வரல. அடுத்து வந்து வந்து உள்ள வந்து என்ன சொல்றேன்னா வந்து, அவர் வந்து அம் ஒரு ஒரு பால் கிண்ணத்த வந்து தலையில வச்சுட்டு, "நீ இந்த அரண்மனையில உள்ள ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு வரணும்" அப்படிங்கிறாரு. உடனே வந்து அவர் வந்து அந்த ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு வர்றாரு. அங்க வந்து ஒரு இடத்துல வந்து பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து அந்த 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 இதுல இருந்த பால் வந்து ஒரு துளி கூட கீழ வந்து சிந்தல. அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்திரமாக இருந்தார். அந்த அந்த அளவுக்கு ஸ்திரமா இருந்தார். எந்த ஒரு இதிலுமே வந்து அவர் கவலைப்படவே இல்லை. ம். அதே மாரி வந்து அவர் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா வந்து, அவர் வந்து நடந்து போயிட்டுருப்பாரு. அவர் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து, அங்க வந்து அ ஒரு குளத்தில வந்து பெண்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆடை இல்லாம குளிச்சுட்டு இருப்பாங்க. உடனே அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த பெண்கள் வந்து சட்டை செய்வதே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பாரு. அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து வியாச முனிவர் வருவார். வியாச முனிவர் யாரு? த அவருடைய தந்தை. சுகதேவ முனிவருடைய தந்தை. அவர் வருவார். அவர் வரும்போது உடனே பார்த்தோனே வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பெண்கள் உடனடியாக வந்து தங்களை மறைத்துக் கொள்வார்கள். மறைத்துக் கொள்வார்கள். உடனே வந்து வியாசதேவர் வந்து திரும்ப வந்து கேட்பாரு. ம் என்னுடைய மகன் முதல்ல போனான். அப்போ வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல. அடுத்து நான் போனேன். ஏன் நீங்க வந்து இந்த மாரி நம்ம மறைச்சுக்கிறீங்க? அவன் பார்த்தா அவன் இளைஞன். நான் வந்து எவ்வளவோ வயதானவன். நான் பண்ணும்போது ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்து அவங்க சொல்லுவாங்க சிரிச்சுட்டு, "அத நீங்க தான் வந்து கேட்டுருக்கீங்க. உங்களுடைய மகன் கேட்டாரா?" அப்படிம்பாங்க. அப்பதான் அவருக்கு புரியும்.
தன்னுடைய மகன் வந்து எவ்வளோ ஒரு சுய கட்டுப்பாட்டில் இருக்கின்றான். புலனடக்கத்தில் இருக்கின்றான். அவருக்கு வந்து ஏன்னா வந்து அது பெண்ணோ, ஆணோ, அ மனிதனோ, விலங்கோ அந்த மாரி அவர் வந்து ஒரு சற்று ஒரு சிறிது வேறுபாடு கூட அவர் பார்க்கவில்லை. சிறிது வேறுபாடு கூட பார்க்கவில்லை. அந்த மாரி ஒரு நிலையில வந்து அவர் வந்து இருந்தார். அந்த மாரி ஒரு நிலையில வந்து அவர் இருந்தார். ஸோ எப்படி வந்து அந்த மாரி ஒரு நிலையில இருக்க முடியுது அப்டின்னா வந்து, அ மறுபடியும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாரி வந்து பரமபுருஷ பகவானான வாசுதேவரிடம் களப்பற்ற உறவில் பக்தியை வளர்த்துக் கொண்ட ஒருவரின் உடலில் அனைத்து தேவர்களின் உயர்ந்த குணங்களான மதம், அறிவு மற்றும் துறவு போன்றவை வெளிப்படுகின்றன. மறுபுறம் பக்தி தொண்டு இல்லாத ஜட செயல்களில் ஈடுபடும் ஒருவருக்கு எந்த ஒரு நற்குணங்களும் இருக்காது. எந்த ஒரு நற்குணங்களும் இருக்காது. அந்த கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து இந்த இதுல இதுல வந்து பக்தனாக இருந்தா தான் வந்து இந்த குணங்கள் அனைத்தும் இருக்க முடியும். இருக்க முடியும். இல்லாட்டி வந்து எந்த ஒரு குணங்களும் இருக்க முடியாது. குணங்களும் இருக்க முடியாது. இந்த ஆனா அந்த பக்தன் வந்து இந்த ஒவ்வொரு குணத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காண்டி வந்து தனித்தனியாக முயற்சி செய்வதில்லை. அந்த மாரி முயற்சிய வந்து நம்ம இவங்க பார்த்துருக்கோம். நாளைக்குலருந்து நான் கோவப்படாம இருக்க போறேன். எவ்வளோ நேரம் வந்து கோவப்படாம இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில வந்து கோபம் வந்து வெளிப்படத்தான் போகின்றது. வெளிப்படத்தான் போகின்றது. நமக்கு வந்து அதே மாரி வந்து ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவனுக்கு என்ன மாரி பேசினா கோவம் வரும் அப்படின்னு கரெக்ட்டா தெரியும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது வந்து நமக்கு வந்து கோபம் வரத்தான் செய்கின்றது. கோபம் வரத்தான் செய்கின்றது. ஆனா வந்து அந்த பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த குணங்கள் வந்து பக்தனுக்கு தானாகவே வளர்கின்றன. தானாகவே வளர்கின்றன. அதில பார்த்தா வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப வந்து சொல்லிட்டே இருக்காரு. புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம், துன்பம். அ பகவத்கீதையில பார்த்தா வந்து இது வந்து முதல் முறை கிடையாது. இந்த இரட்டைப்பு தன்மையிலிருந்து விடுபடணும். அ த பல முறை 2வது அத்தியாயத்தில வந்து பல முறை சொல்லியிருக்காரு. ஏன் வந்து திரும்ப, திரும்ப கிருஷ்ணன் சொல்லிட்டே இருக்காரு? திரும்ப, திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அப்டின்னா வந்து இந்த குணங்கள் அனைத்தையும் வந்து நம்ம வந்து அடைந்தே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காண்டி வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. பிரபுபாதா வந்து அ அவருடைய லெக்சர்லாம் பார்த்தோம்னா வந்து த நல்லா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் கடைசி வந்து அவர் முடிக்கிறது வந்து, "நீ உடல் அல்ல ஆத்மா, ஆத்மா." அதுதான் முடிப்பார். பல முறை அவருடைய எந்த ஒரு லெக்சர் எடுத்துட்டாலும் சரி, கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து, "நீ உடல் அல்ல ஆத்மா." அப்படிங்கிறத சொல்லுவார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருன்னா வந்து, எவ்வளோதான் நமக்கு வந்து சொன்னா கூட வந்து, அத வந்து நம்ம வந்து உணர முடியல. உணர முடியல. அதை உணர்ந்தே ஆக வேண்டும். உணர்ந்தே ஆக வேண்டும். அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காண்டி வந்து திரும்ப திரும்ப அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து நெறைய விஷயங்கள வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்றார்ன்னா வந்து, அது வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டு, அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து திரும்ப திரும்ப அத வந்து சொல்லிட்டு இருக்காரு. ம். இன்னைக்கு வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து இந்த ஒரு ஸ்லோகம் தான் இருக்குன்னா, இந்த ஒரு ஸ்லோகம் வந்து அந்த அத வந்து நம்ம வந்து பகவத்கீதை வந்து அந்த அந்த அத்தியாயத்த வந்து நம்ம திரும்ப பார்க்கும்போது வந்து, அந்த கடைசி ஸ்லோகத்தையும் பார்ப்போம். அப்புறம் வந்து அந்த அ இந்த கதையினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு. அந்த கதைய வந்து நம்ம வந்து பார்த்துட்டு, இன்னும் ஒரு வாரத்தில வந்து நம்ம வந்து இந்த 12வது அத்தியாயத்தை முடித்துவிட்டு, அடுத்து வந்து நம்ம வந்து 13வது அத்தியாயத்துக்கு செல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த கடைசி இதுவும் ஒரு சுருக்கத்தையும் பார்த்துட்டு, அம் அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அத்தியாயத்துடைய அந்த சிறப்பு கதைய பத்தி நம்ம வந்து அடுத்த வாரம் இந்த வாரம் வந்து நம்ம வந்து முக்கியமா பார்த்தது வந்து அந்த குணங்கள். ஸோ குணங்கள் பற்றி கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறாரு. முக்கியமா வந்து 31 ஸ்லோகம் குணங்கள் வந்து சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அ பல குணங்களை வந்து திரும்ப திரும்ப தான் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லா குணமே வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்புடையதா தான் இருக்கு. தொடர்புடையதா தான் இருக்கு. அதேமாரி நம்ம வந்து பக்தர்கள் பார்க்கும்போது வந்து பிரகலாதன், ஜடபரதன், பரீட்சித் மகாராஜ், சித்திரகேது அவங்க வந்து இந்த குணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்திருக்கு. சேர்ந்து தான் இருக்கு. அந்த மாரி தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். ஒரு பக்தனிடம் வந்து கிட்டத்தட்ட வந்து அனைத்து குணங்கள் ஹனுமான், அது மாரி எவ்வளோ உதாரணங்கள் பார்த்தோம். அந்த பக்தன் அதே மாரி பக்தர்கள் அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து பக்தி தான் அடிப்படை. பக்தி தான் அச்சாணி. அந்த குணங்கள் வந்து பக்தியினுடைய அச்சாணியின் மேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வளருமே தவிர, இல்லாட்டி வந்து வளராது. இந்த மாட்டுக்கு அந்த வண்டிக்கு வந்து சக்கரத்துக்கு முக்கியம் வந்து தேவை அச்சாணி. அந்த அச்சாணி இல்லாட்டி வந்து முறியப் போகின்றது. முறியப் போகின்றது.
அதுதான் வந்து அந்த குணங்கள். என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் தான் ஒட்டிட்டு இருக்குமே தவிர, அந்த சக்கரம் வந்து கலரத்தான் போகின்றது. அச்சாணி இல்லாத சக்கரம். அது மூலம் வந்து அந்த பக்தி தான் அந்த குணங்கள் அனைத்திற்கும் அடிப்படை. மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.